கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 6ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கார்த்தி வந்துட்டு அப்படி அந்த ராஜா கிட்ட உங்கள் அப்பா அம்மா நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோட சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் தாங்க முடியலை. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, அத்தை கோயிலுக்கு போகிறதுக்குள்ள இங்கேயே சாமி ஆடிடுவாங்க போல அப்படின்னு. அப்போ ராஜா வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, என்ன சாமுண்டீஸ்வரி சாப்பிடாம இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கியே, என்னாச்சுமா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி அமைதியாக இருக்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, ஏம்மா டிரைவர் வந்துட்டு இது மாதிரி அப்பா கிட்ட அம்மா அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டதோட உங்களுக்கு கோவம் வந்துருச்சாம்மா அப்படின்னு. அப்பா எதுவுமே சொல்லவே இல்லையே, அப்பா மேலே எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் அதை பத்தியெல்லாம் கேட்கல, இங்க பாருங்க, அவன் சொன்னான்னு அம்மா அப்பா நினைச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்ப இல்லைன்னு சொல்லாம நீங்க அமைதியா இருந்தீங்கல்ல, அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்ப நீங்க இன்னும் உங்க அம்மா அப்பாவும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இதுக்கு மேலேயும் நான் போய் சொல்லி எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. எப்படி வந்துட்டு பெத்த தாயையும் அப்பாவையும் மறக்க முடியும்? நான் வந்துட்டு அந்த அளவுக்கு எங்க அம்மா மேல அவ்வளோ பாசமா இருக்கேன்னு உனக்கு அப்பவே தெரியும். ஏதோ எங்க அப்பா செஞ்ச தவறுக்காக தான் நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்ப உங்களுக்கு இன்னும் உங்க அம்மா அப்பாவோட ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு. அப்ப எப்படி என்னால என்னை பெத்த அப்பா அம்மாவை மறக்க முடியும்? நீ வேணா சுலபமா சொல்லலாம் சாமுண்டீஸ்வரி, என்கிட்ட நீ சத்தியம் வாங்கியிருக்கலாம். ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு இன்னும் எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிற? 30 வருஷம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலேயும் நீ தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, அப்போ அங்க வந்தா உங்க அம்மா கிட்ட பேசலான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நான் வந்தா எங்க அம்மா என்கிட்ட வந்து பேசினா நான் கண்டிப்பா பேசாம இருக்க மாட்டேன், நான் பேசுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அப்ப நீங்க கோயிலுக்கு வரவே வேணாம், இங்கே இருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, அப்பா வந்துட்டு ஆசையா உங்க கூட கோவில் கிளம்புனாரு, ஏமா வரவேணான்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அங்க வந்துட்டு அந்த ராஜ சேதுபதியும் பரமேஸ்வரியும் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு இவர் மனசு மாறிடுவாரு. என்ன பழி வாங்கின, என் அம்மாவை கொன்ன அந்த ராஜ சேதுபதிய நான் பழி வாங்கணும், அதுக்குதான் நான் இத்தனை நாளும் இவரை பிரிச்சு வச்சிருக்கேன். எங்க அம்மா வந்துட்டு அவரால் தானே தூக்கு மாட்டி செத்தாங்க, இதுக்கு காரணம் அந்த குடும்பம் தானே, அதனால நான் விடமாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு நேரா ராஜாவை பார்த்து, நீங்க வந்துட்டு வரவே வேணாம், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவர் கிட்ட, டிரைவர் வண்டி எடு அப்படின்னு சொல்ல ராஜா ரொம்ப கெஞ்சுறாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, என்னை கூட்டிட்டு போ, நான் அம்மா கிட்ட பேசலாம் இல்லை, நான் அவங்கள தூரத்துல இருந்து பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, விடமாட்டேன், என் அம்மா வந்துட்டு அவங்கனாலதான் இறந்தாங்க, உங்களை நான் என்ன சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன், என்ன சத்தியம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன், இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், சத்தியத்தை மீறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா கார்ல ஏறுறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப கவலைப்படுறாரு. கார்த்தி நினைக்கிறாரு, எப்படியாவது மாமாவை கூட்டிட்டு போயிட்டு பாட்டி கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சு அப்படின்ட்டு கார்த்தி ஃபீல் பண்றாரு. கார்த்தி காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு போய் நிற்கும் பொழுது ரேவதி அங்கேருந்து போயிட்டு கார்த்தியை பார்த்துட்டு, இப்போ உனக்கு சந்தோஷமா டிரைவர் அப்படின்னு கேட்க, கார்த்தி கேட்குறாரு, ஏன் என்னாச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இது மாதிரி உங்க அப்பா நினைக்கிறாங்களா அப்படின்னு சொன்னதோட தான் எங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இப்ப பாத்தியா, எங்க அம்மா வந்துட்டு அப்பாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போகல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு இந்த அளவுக்கு கோவம் ஆகாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, உனக்கு தெரியாது, தான் பெத்த அம்மா வந்துட்டு ஒருத்தவங்க திருட்டு பட்டம் கட்டி அவங்க வந்துட்டு சூசைடே பண்ணியிருக்காங்க, இது எப்படி வந்துட்டு ஒருத்தரால தாங்கிக்க முடியும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இதையே எத்தனை வருஷமாதான் உங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதான் 30 வருஷமா பிரிஞ்சிருக்காங்கல்ல, இதுக்கு அப்புறமா கூட உங்க அம்மா வந்துட்டு சாந்தமாக மாட்டாங்களா, நீங்களாவது ஏதாவது சொல்லி பார்க்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, நானும் பல தடவை முயற்சி பண்ணேன், ஆனா அம்மா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, அம்மா வந்துட்டு தாத்தா குடும்பத்து மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க, நீயே யோசனை பண்ணி பாரு,
டிரைவர், அவங்க செஞ்சது தப்பு தானே. என்னதான் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவை எடுத்திருக்கணும். ஆனா அப்படி பண்ணல இல்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, நீ சொல்றதும் சரிதான் ரேவதி. ஆனா என்ன பண்றது, நடந்தது நடந்து போச்சு. இதையே கடைசி வரைக்கும் ஞாபகப்படுத்திட்டு இருக்க முடியாதுல்ல. நீயாவது உங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லி பாரு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, எங்க அம்மா கிட்டயா? நானா? எங்க அம்மா எங்களை அவ்வளவுதான் தோலை உரிச்சிருவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி, இந்த பிரச்சனை எப்பதான் தீரும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதான் டிரைவர் எனக்கும் தெரியல அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி காரை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்ல கார்த்தி காரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப ராஜா வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நிக்க. அப்ப ரேவதி போயிட்டு நேரா ராஜாவை பார்த்துட்டு, இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க அப்பா, கண்டிப்பா ஒரு நாள் அம்மா பழைய விஷயங்களை மறந்துடுவாங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, உங்க அம்மாவா? கண்டிப்பா உங்க அம்மா பழைய விஷயத்த மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வர வர அவளுக்கு கோபம் அதிகமாகுதே தவிர்த்து மற்றபடி கோபம் குறையவே இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா இந்த பிரச்சனையெல்லாம் எப்ப தீரும் அப்படின்னு. அப்ப மா ராஜா சொல்றாரு, சென்னையில என்னோட தங்கச்சி இருக்கா, அவ வந்தாவது இந்த பிரச்சனையை தீர்ப்பான்னு நினைச்சேன். ஆனா அவளும் இந்த குடும்பத்தை கண்டுக்காம போயிட்டா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ரேவதி நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த குடும்பத்தை நம்மளாவது ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, சாமுண்டீஸ்வரியோட கோவம் என்னைக்குமே தீரவே தீராது. நீ தேவையில்லாம அவகிட்ட ஏதாவது பேசி திட்டு வாங்கிக்காத என்னால அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ராஜா நினைக்கிறாரு, கடைசி வரைக்கும் எங்க அம்மாவை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படியாவது எங்க அம்மாவை பார்த்தரலான்னு நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல இப்ப சாமுண்டீஸ்வரி என்னை விட்டுட்டு போவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ராஜாவுக்கு ரொம்ப கவலை. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு காரை நிப்பாட்டினத்தோட சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட, இங்கே பாரு, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. சாமுண்டீஸ்வரி நேராக கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக அவங்க பாட்டியை போய் பார்க்குறாங்க. கார்த்தி நினைக்கிறாரு, நான் வந்துட்டு அந்த பேத்திங்களையும் மாமாவையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தேன், பாட்டி பாவம் அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ பாட்டி வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்ததோட, கார்த்தி வந்துட்டியாப்பா, எங்கே அந்த சாமுண்டீஸ்வரி அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, அத்தை வந்துட்டாங்க ஆனால் மாமா வரல அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி பரமேஸ்வரி கேட்குறாங்க, என்ன கார்த்தி இப்படி சொல்கிற அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இது மாதிரி மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு புறைய இருந்துச்சு. அப்போ நான் எதேச்சியாக தான் கேட்டேன், உங்கள் அம்மா அப்பா நான் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்போ அத்தை வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி மாமா கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி உனக்கு இன்னும் உங்கள் அப்பா அம்மா ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்போ மாமா ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் எங்கள் அம்மா ஞாபகம் இன்னும் இருக்குது, எங்கள் அம்மாவை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட அத்தை டென்ஷன் ஆகி, நீ வந்துட்டு என் கூட கோயிலுக்கே வர வேணாம், நீ வந்தியன்னா உங்கள் அப்பா அம்மா கூட பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியல பாட்டி அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி கேட்குறாங்க, அப்போ என் பிள்ளைய அவள் அடிமையாக தான் அந்த வீட்டில் வச்சிருக்காளா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, ஏதோ உங்கள் மேலே உள்ள கோவத்தினால தான் இப்படி பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க கிட்ட மனசு இறங்கி வந்து மன்னிப்பு கேளுங்களேன் அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, என் பிள்ளைய அவள் அந்த வீட்டில் ஒரு அடிமையாக தான் வச்சுருக்கா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி கோவமாக வராங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு பாட்டியை தடுக்க பார்க்க, ஆனால் பாட்டி கேட்கவே இல்லை. பாட்டி வந்துட்டு கோவமா, நான் அந்த சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு நேராக போய் நிற்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்போ பரமேஸ்வரியை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி செமையா கத்துறாங்க, ஏய் அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு, என்ன சாமுண்டீஸ்வரி அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி நேராக பரமேஸ்வரியை பார்த்துட்டு, உனக்கு இப்போ என்ன வேணும், எதுக்கு வந்திருக்க அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, என் பிள்ளைய இன்னும் எத்தனை நாள் எங்ககிட்டேருந்து பிரித்து வச்சிருப்பேன், அதான் நாங்கள் பண்ண தப்புக்கு 30 வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டோம்ல, இதுக்கு மேலேயும் என்ன வேணும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை பிரிஞ்சு எத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலேயும் எங்கள் அம்மா திரும்பி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் அம்மா மேலே அநியாயமாக திருட்டு பட்டம் கட்டி எங்கள் அம்மாவோட வாழ்க்கையவே தீர்த்து கட்டிட்டீங்கல்ல, உங்களுக்கு வந்துட்டு இந்த தண்டனை கிடைக்கிறதுல எந்தவித தப்பும் இல்லை. என் அம்மாவை பிரிஞ்சு நான் எப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளையை பிரிஞ்சு அனாதையா நிக்கணும், நான் அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் என் பிள்ளைய என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. 30 வருஷமா பிரிச்சு வச்சுட்டு இல்ல, நான் வந்துட்டு என் பிள்ளைய இன்னும் கொஞ்ச நாள்ல என் ஊருக்கு கூட்டிட்டு வர போறேன், நீ பாரு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரியை பார்த்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, ஊர்ல இருந்தே என் பேரன் வந்திருக்கான்,
அவன் உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையுமே மாத்தி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வர போறான். நீ பார்க்க தான் போற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்துட்டு பரமேஸ்வரியை பார்த்துட்டு, இங்க பாரு, நீ இப்படியே புலம்பிக்கிட்டே இரு. எத்தனை வருஷம் எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கும் எங்களுக்கும் பகை பகை தான். நாங்க என்னைக்குமே வந்துட்டு உங்க வீட்டுக்கு வரமாட்டோம், பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட அதையும் பார்க்கலாண்டி அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி கோயில்ல சாமி கும்பிடாம அந்த இடத்துல இருந்து கோவமா வராங்க. இப்ப கார்த்தி நினைக்கிறாரு, பாட்டி ஏன் இப்படி பண்றாங்க, பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா இந்த பிரச்சனையை மேலும் அதிகரிச்சுட்டாங்களே அப்படின்னு கார்த்திக்கு ஒரே கவலையா இருக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தி டிரைவர் வண்டி எடு அப்படின்னு சொல்ல டிரைவர் வண்டி எடுக்கிறாங்க. அப்ப நேரா வீட்டுக்கு போகுது. அங்க போனதோட சாமுண்டீஸ்வரி அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ராஜா ஓடி வந்து, சாமுண்டீஸ்வரி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி, ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு எத்தனை வருஷமா எங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க அம்மா அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணவே இல்லை. எங்க அம்மா மேல போட்ட பழிய இன்னும் நியாயம் அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது குடும்பம் ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம கோவமா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ரேவதி வந்துட்டு, அம்மா தயவு செஞ்சு பொறுமையா இருங்கம்மா. இன்னும் எத்தனை நாள் தான் தாத்தா பாட்டி மேல கோவமா இருப்பீங்க? அவங்கக்கிட்ட தான் அந்த 30 வருஷம் அவங்களுக்கான தண்டனையை கொடுத்துட்டீங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சு. இதுக்கு மேலே நீங்க கொடுக்க போறீங்களா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த 30 வருஷம் அவங்களுக்கு பத்தாது. நான் எங்க அம்மாவை பிரிஞ்சு எவ்வளவு வருத்தப்பட்டேன். எங்க அம்மாவை எல்லாருமே திருட்டு பட்டம் கட்டினாங்க. அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். எங்க அக்காவோட கல்யாணம் நின்று போனதுனால எங்க அக்காவும் இறந்து போயிட்டா. இது எல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சிச்சா? இது எல்லாத்தையும் வந்துட்டு ஈஸியா சுலபமா மறந்துட சொல்றாங்களா? என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த வீட்டை விட்டு நீங்க எங்கேயும் போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சாமுண்டீஸ்வரி கோவமா போறாங்க. அப்ப ராஜா ஓடி வந்து நேரா கார்த்திகிட்ட, டிரைவர் அங்க என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப டிரைவர் சொல்றாரு, நீங்க வரல அப்படின்னதோட உங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டாங்க. ஆனா அவங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ராஜாவை நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இதனால பாட்டி வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு நான் என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு கும்பாபிஷேகத்தை நடத்துவேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, எங்க அம்மாவே என்னை கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா போக மாட்டேன் டிரைவர். ஏன்னா சாமுண்டீஸ்வரி பாவம், அவ வந்துட்டு இப்படி கோவமா பேசுறாளே தவிர்த்து அவ பக்கமும் உள்ளது நியாயம் தானே அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அந்த அளவுக்கு நீங்க அந்த குடும்பத்து மேல பாசமா இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக வந்துட்டு நீங்க உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, எங்க அம்மா அப்பாவும் முக்கியம், சாமுண்டீஸ்வரியும் முக்கியம். ரெண்டு பேரையுமே என்னால விட்டு கொடுக்க முடியல. எனக்கு என்ன யோசனை பண்றதுன்னே தெரியல கார்த்திக் அப்படின்னு. அப்ப டிரைவர் சொல்றாரு கார்த்திக், இங்க பாருங்க, அப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்னு ராஜா கேக்குறாரு. என்ன ஐடியா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க உங்க அம்மா அப்பாவை நேரடியா போய் பாருங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இது மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துச்சுன்னா என் பொண்ணுகிட்ட இருந்து என்னை பிரிச்சிருவா. என் பொண்ணை அப்புறம் என்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே ராஜா சொல்றாரு, என்னை கொண்டு போய் விஜயா, முக்கியமா இந்த மயில் வாகனத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவன் என்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு. உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் மாமா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சந்திரகலா வந்துட்டு செம கோவப்படுறாங்க. இந்த சாமுண்டீஸ்வரி நேரா அந்த பரமேஸ்வரியை பார்த்துட்டு வந்திருக்கா. கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். இதை வச்சே இந்த சாமுண்டீஸ்வரியை தீர்த்து கட்டலாமே அப்படின்னு சந்திரகலாவுக்கு ஒரு திட்டம். இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி வந்துட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா ஊருக்குள்ள அந்த ராஜ மாணிக்கத்தோட பேரன் வந்திருக்கானா, அவன் இந்த சாமுண்டீஸ்வரியை சமாதானப்படுத்தி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போறதா ஊருக்குள்ள நனைஞ்சிருக்கான் அப்படின்னு. அவங்க கேக்குறாங்க, யாருடா அவன் அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, ஆனா யாருன்னு தெரியல, ஆனா அவன் வீட்டுக்குள்ள ஒரு புதுசா ஒருத்தன் வந்திருக்கானே டிரைவர் அப்படின்ட்டு. அவன் எதுக்காக அந்த சாமுண்டீஸ்வரிக்காக நம்ம கிட்ட வந்து பேசணும், எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு. உடனே சிவகாமி சொல்றாங்க, ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வரலையா? அவன் ஆளும் அவன் தோரணையும் பார்த்தா தெரியலையா? அவன் ராஜ மாணிக்கத்தோட வாரிசுடா, அதான்டா இப்படி பேசுறான் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி கேக்குறாரு, என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப சிவகாமி சொல்றாங்க, ஆமா, அவனை பார்த்தாலே தெரியலையா? அவன் ஆளும் தோரணையும் அவன் பேச்சும் அப்படியே ராஜமாணிக்கத்தை உரிச்சு வச்சிருக்கான். அவன் தாத்தங்குணம் அப்படியே இருக்கு. இங்க பாருடா, அவன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள டிரைவரா நடிச்சுக்கிட்டு இருக்கான் போல.
அவனை வச்சு அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அந்த சாமுண்டீஸ்வரியை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, இந்த விஷயத்த சந்திரகலாட்ட சொன்னா போதும், அவ எப்படி பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திடுவா அப்படின்னு. அதே நேரம் சந்திரகலா வீட்டுக்கு வராங்க. சந்திரகலா நேரா சிவனாண்டி கிட்டையும் அவங்க அத்தைகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, என்ன அப்படின்னு. சிவனாண்டி விஷயத்த சொல்றாரு. அந்த உன் வீட்டுக்கு வந்திருக்கான அவன்தான் அந்த ராஜமாணிக்கத்தோட பேரனா இருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரகலா சொல்றாங்க, எனக்கும் அப்பையிலேருந்து சந்தேகம் இருந்துச்சு. அவன் ஆளும் பேச்சும் நடவடிக்கையும் அப்படியே அந்த ராஜமாணிக்கத்தை உரிச்சு வச்சிருந்தான். ஆனா நான் தான் சந்தேகப்படாம இருந்துட்டேன், எங்க அவன் எங்கேருந்து வரப்போறான் அப்படின்னு. இது கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, அவனை வச்சு வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அங்க துர்கா இருக்கால, அவ அந்த டிரைவரை வந்துட்டு விரும்ப ஆரம்பிச்சிருக்கா, அதை வச்சே ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சாதான் எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரியை தீர்த்து கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எப்போ வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை தீர்த்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த கார்த்திக் வந்துட்டு வேலியா நிக்கிறான். இதுதான் சந்திரகலாவுக்கு பிடிக்கல. அதனாலதான் இந்த விஷயத்தை பயன்படுத்தி கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு சந்திரகலா திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேரா அந்த பாட்டியை பார்க்க போறாங்க. பாட்டி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்தி என்னப்பா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, பாட்டி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப கோவத்துல இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்காம மறுபடியும் அந்த சாமுண்டீஸ்வரி அத்தைக்கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்டீங்க. இதனால சாமுண்டீஸ்வரி அத்தை ரொம்ப கோவத்துல இருக்காங்க அப்படின்னு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, இங்க பாருடா கார்த்திக், அவ என்ன கோவத்துல இருந்தாலும் கண்டிப்பா என் பிள்ளைய அவ என்கிட்ட அனுப்பியே ஆகணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்களுக்கும் 4 பொண்ணுங்க இருக்காங்க, 4 பின்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, கார்த்தி இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. சாமுண்டீஸ்வரியோட ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான், அப்பதாப்பா அந்த சாமுண்டீஸ்வரியோட ஆட்டத்தை அடக்க முடியும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, என்ன பாட்டி விளையாடுறீங்களா? இங்க பாருங்க, அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், என்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. பாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் சாமுண்டீஸ்வரி அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா தாத்தாவும் நீங்களும். இத்தனை வருஷமா அவங்களுக்கு வந்துட்டு நீங்க தான் துரோகம் பண்ணியிருக்கீங்க. இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையும் முடிச்சிருக்கணும். ஆனா நீங்க வைராக்கியமும் கௌரவையும் பார்த்துக்கிட்டு இத்தனை நாள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்காம இருந்திருக்கீங்க. இந்நேரம் மன்னிப்பு கேட்டிருந்தா குடும்பம் எல்லாமே ஒத்துமையா இருந்திருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, கார்த்தி நீ சொன்ன விஷயத்த நான் கொஞ்சம் கூட ஏத்துக்காம இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. நான் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட கண்டிப்பா ஒரு நாள் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.